سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சொர்க்கவாசிகள் என்கிற தொடரின் நேற்றைய தினம் ஒரு அறிமுக உரையை நாம் நிகழ்த்தினோம். நேற்றைய தினம் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமாக நாம் சொன்னோம். 3 நபர்கள் நாளை மறுமையில் எண்ணம் சரியில்லாததின் காரணமாக நரகத்தில் வீசப்படுவார்கள். ஆகையினால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த மனிதரும் எந்த மனிதரை குறித்தும் உறுதியிட்டு இவர் சொர்க்கவாதிதான், இவர் நல்லவர்தான் என்று நாம் சொல்லக்கூடாது. ஒரு மனிதர் நல்ல செயலை செய்கிறார், நம்முடைய பார்வைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக தெரிகிறார் என்றால் அவரை பார்த்து நாம் எப்படிப்பட்ட வாசகத்தை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நபிமொழிகள்ல நமக்கு வருகிறது. அப்ப நேற்றைய தினம் ஒரு நபிமொழியை நம்ம சுட்டி காண்பித்து, இந்த 3 நபர்களும் உலகத்தில் வாழும் பொழுது நல்ல மனிதர்களாகத்தான் தென்படுவார்கள். நாளை மறுமையில் அவர்களுக்கு எண்ணம் சரியில்லாததின் காரணமாக அல்லாஹ் நரகத்துல கொண்டு போய் போட்டுருவான் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. இந்த செய்தியை கேட்ட சில தோழர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு நபிமொழியை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்துல ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அவரை நம்ம நல்ல மனிதன் சொல்லக்கூடாது, அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியில்லையே அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாங்க. இந்த ஒரு நபிமொழி மட்டும் கிடையாது, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இன்னும் ஏராளமான செய்திகள் வருது. நம்ம என்ன சொல்றோம்னா, உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக நம்முடைய பார்வைக்கு காட்சி அளித்தாலும் அவரை குறித்து உறுதியாக சொல்றேன் இவர் நல்ல மனிதர் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உறுதியாக இவர் சொர்க்கவாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. பாருங்களேன், உஸ்மான் பின் மதுஊன் என்கிற ஒரு நபித்தோழர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகாரி இமாம் தனது கிதாபுல 7018வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க. உஸ்மான் பின் மதுஊன் இந்த நபித்தோழருடைய பெயரை மனசுல பதிய வச்சுக்கங்க. அதே போல உம்முல் அலா என்கிற ஒரு நபி தோழியர், இந்த இருவரை குறித்து உண்டான ஒரு செய்தி. நபித்தோழர்கள் மக்காவுல இருந்தும் இன்னபிற ஊர்கள்ல இருந்தும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய சொந்த வீடு, உறவுகள், சொந்த நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு யாரெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தார்களோ அவர்களுக்கு முஹாஜிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் உண்டு. நாம் அறிந்த செய்திதான். யாரெல்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி மதீனாவை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல மதீனா வாசிகள், அவர்களுக்கு ஒரு பெயரை ரசூலுல்லாஹ் சூட்டினாங்க. அது என்ன பெயர்? அன்சாரிகள். அப்ப மதீனாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்சாரிகள் சொல்லுவாங்க. மக்கா அல்லாது மற்ற ஊர்கள்ல இருந்து யாரெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களோ அவங்களுக்கு முஹாஜிர்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுல எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா 13 வருஷம் இருந்தாங்க. 40வது வயதுல தான் தன்னை இறை தூதர்னு சொன்னாங்க. அப்பத்துல இருந்து சரியா ஒரு 13 வருஷம் எங்க இருந்தாங்க? மக்காவுல இருந்தாங்க. அந்த 13வது வருஷம் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, நீங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போங்க அப்படின்னு ஒரு கட்டளை வருது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி மக்காவுல இருந்து நிறைய மக்கள் எங்க வந்துடுறாங்க? மதீனாவுக்கு வந்துடுறாங்க ஹிஜ்ரத் பண்ணி. மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
அடிமைகளும் வந்தாங்க, கஷ்டப்படக்கூடியவங்களும் இஸ்லாத்தை ஏற்று வந்தாங்க, நடுத்தர மக்களும் வந்தாங்க. அதே சமயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ் இது போன்ற பெரிய நல்ல நிலைமையில வசதியானவர்கள், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்த மக்களும் கூட ஹிஜ்ரத் பண்ணி எங்க வந்தாங்க? மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்தா வரும் பொழுது தன்னுடைய சொத்து பத்துல எதையுமே அவங்க கொண்டு வரல. இன்றைய காலகட்டம் மாதிரி கிடையாது. எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு கார்டுல கொண்டு போயிடலாம். இன்னைக்கு ஒரு கார்டு இருந்துச்சுன்னா எல்லா சொத்தையும் வித்து அந்த கார்டுக்குள்ள வச்சு ஒரு பாக்கெட்ல வச்சு கொண்டு போயிடலாம். அன்னைக்கு அந்த மாதிரி சூழல் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி தன்னுடைய சொத்து பத்துகள் எல்லாத்தையும் மக்கால விட்டுட்டு, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு அல்லாஹ் போதும், அல்லாஹுடைய ரசூல் போதும், இந்த மார்க்கம் போதும். பெரும் பெரும் தோட்டங்கள், பெரும் பெரும் வீடுகள், பெரிய பெரிய வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எங்க வந்தாங்க? மதீனாவுக்கு வந்தாங்க நபி தோழர்கள். ரசூல்லா பாக்குறாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. விதவிதமான உணவுகள் உண்டவங்க, விதவிதமான உடைகள் உடுத்தவங்க, நல்ல வசதியான கட்டிடங்களில் உறங்கியவர்கள். இப்படிப்பட்டவர்கள்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க, மாத்து உடை இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்ப ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, அன்சாரிகளை எல்லாம் கூப்பிட்டாங்க, முஹாஜிர்களையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா, முஹாஜிர்களை சுட்டி காண்பித்து இவர்கள் எல்லாம் எந்த ஒரு வசதி வாய்ப்புக்காக வேண்டியும் இந்த மதீனாவுக்கு வரல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கள யாரையாவது ஒருத்தவங்க, உங்கள யாரெல்லாம் நீங்க வசதியா இருக்கிறீங்களோ அவங்க இதுல இருந்து முஹாஜிர்கள்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க நீங்க பொறுப்பு ஏத்துக்கங்க, சகோதரனா ஏத்துக்கங்க. அவங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல பங்கு கொடுங்க, நீங்க தங்கக்கூடிய வீட்டுல பங்கு கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதற்குண்டான கூலியை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ அன்சாரிகள்ல யாரெல்லாம் ரொம்ப வசதியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு நபி தோழர்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க, பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா, ஒருத்தவருக்கு 2 வீடு இருந்துச்சுன்னா, ரசூல்லா தான் சொன்னாங்கல்ல, இவங்க வந்து மார்க்கத்துக்காக வேண்டி வந்தவங்க, இவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஒண்ணு தாங்க சொன்னாங்க ரசூல்லா. எப்படிப்பட்ட நன்மக்களை பாருங்க. அல்லாஹ், நாளை மறுமை, சொர்க்கம், அல்லாஹுடைய அன்பு, இந்த நபியினுடைய அன்பு, இப்படிதான் சொல்லுவாங்க. எதை வேண்டுமானாலும் இதற்காக வேண்டி பகரமா கொடுத்துருவாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இந்த முஹாஜிர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு இம்மையிலும் உண்டு மறுமையிலும் உண்டுன்னு சொன்னாங்க. இதுக்காக வேண்டி அந்த மதீனத்து அன்சாரி தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்கள பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. பொறுப்பேற்று வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சும்மா சாதா சீதாவா வச்சுக்கல, தனக்கு 2 வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்படிப்பட்ட தியாகத்தை போறாங்க. இவ்வளவு யாங்க அன்றைய காலகட்டத்தில இருந்து இன்றைய காலகட்டம் வரையிலும் அரபியர்கள்ட்ட 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. 4 திருமணம் வரைக்கும் அனுமதி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அரபிகள் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அன்றைய காலகட்டத்துல நபி தோழர்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அன்சாரி தோழர்கள்ல யாருக்காவது 2 மனைவிகள் இருந்தாங்கன்னா, ஒரு மனைவியை தலாக்கு விட்டு தன்னுடைய சகோதரனாக கூட்டு போனாங்கல்ல, அவங்கள வந்து என்ன செய்வாங்க, திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட தியாகம் எல்லாம் செஞ்சாங்க ரசூலுல்லா சொன்னதுக்காக வேண்டி. அந்த அடிப்படையில உஸ்மான் பின் மதுஊன் என்கிற நபி தோழரை யாரு தன்னுடைய தோழராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த செய்திய உம்முல் அலா என்கிற ஒரு நபி தோழியர் இதை அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, வஹிய இம்ராஅத்துன் மின் நிசாயிஹின் பாயஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்முல் அலா பெண்மணி சாதாரணப்பட்டவங்க கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட பையத் வாங்கினாங்க. பையத் ரிதுவான் இருக்குல்ல, பையத், அந்த பையத்து பெற்றவங்க. அல்லாஹ்வின் தூதரே, எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நான் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரள மாட்டேன், உங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எப்பொழுதுமே நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சவங்க இந்த பெண்மணி. அவங்க சொல்றாங்க, தாரலனா உஸ்மான் இப்னு மதுஊன் ஃபி சுக்னா ஹீன யக்தரஅத்தில் அன்சார் அலா சுக்னல் முஹாஜிர். அன்சாரிகள் வந்து சீட்டு குலுக்கி போட்டாங்க. அதுல கூட எவ்வளவு போட்டியை பாருங்க, எவ்வளவு போட்டியை பாருங்க.
இவரை நான் கூட்டு போறேன், இவரை நான் கூட்டு போறேன், இவரை நான், அந்த மாதிரி உஸ்மான் பின் மதூனை யார் கூட்டு போறது, யார் பொறுப்பேற்றுக்கிறது? அன்சாரிகளுக்குள்ள போட்டி. அப்ப சீட்டு குலுக்கி போடுறாங்க, யாருடைய பெயர் வருதோ அவங்க இந்த உஸ்மான் பின் மதூனை கூட்டு போய்க்கலாம் அப்படின்னு. அப்ப சீட்டு குலுக்கு போட்டதுல இந்த உஸ்மான் பின் மதூனை உம்முல் அலா வந்து செய்யட்டும், கூட்டு போய்க்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவு வருது. கூட்டு போறாங்க. கூட்டு போனா உஸ்மான் பின் மதூன் அவங்க வீட்டுல போய் தங்குறாங்க. உஸ்மான் பின் மதூன் செய்யக்கூடிய அந்த இபாதத்து, அவருடைய நல்ல குணங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு உம்முல் அலா ரொம்ப பிரமிச்சு போறாங்க. ஒரு மனிதர் ஒரு நாள் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவரை பத்தி நமக்கு தெரியாது, நல்லவர் நம்ம நம்பலாம். 2 நாள் இருக்கிறாரு, 3 நாள் இருக்கிறாரு, ரொம்ப வருஷ கணக்கா நம்ம கூட இருக்கிறாருன்னா அவரை பத்தி நமக்கு தெரிய வருமா வராதான்? ஒரு கெட்டவன் நல்லவன மாதிரி எத்தனை நாள் நடிக்க முடியும்? 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாசம், அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும். ஆனா இந்த உஸ்மான் பின் மதூன் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த உம்முல் அலா கிட்ட ரொம்ப நாளா இருக்கிறாங்க. அப்ப இந்த உம்முல் அலா உஸ்மான் பின் மதூன் செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு, என்ன நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பார்த்து, அவர் செய்யக்கூடிய இபாதத்தை பார்த்து, அவருடைய குணத்தை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போறாங்க. யாரு? உம்முல் அலா. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் உஸ்மான் பின் மதூன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. உடம்பு சரியில்லாம போயிருதுன்னா கடைசி வரைக்கும் அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலேயே இறந்தும் போயிடுறாங்க. யாரு? உஸ்மான் பின் மதூன். இப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, உம்முல் அலா சொல்றாங்க, எங்க வீட்டிலேயே தான் வளர்ந்தாங்க, எங்க வீட்டுல இருந்தாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், இறந்து போயிட்டாரு. சரி, அதை குறிச்சு நாங்க ரொம்ப கவலையோட அப்படி இருந்தோம். அப்படி இருக்கும்போது அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய மையத்து இருக்குது. ரசூல்லா வராங்க. ரசூல்லா வந்தாங்கன்னா உள்ளக்க வந்து நிக்கிறாங்க. அப்ப உம்முல் அலா சொல்றாங்க, ரசூல்லா வந்த உடனே நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். இந்த வார்த்தை, ஃபகுல்து ரஹ்மத்துல்லாஹி அலைக அபஸ்ஸாயிப். அபு சாஹிபே, உஸ்மான் பின் மதூன் இருக்கிறாங்களா, அவங்களுடைய பட்ட பெயர், இன்னொரு பெயர். அபு சாஹிபே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு உண்டாகட்டும். ஃபஷஹாததி அலைக லக்கத் அக்ரமக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், சங்கைப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சி பகிர்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா வந்து நிக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு முன்னாடி அந்த உம்முல் அலா என்கிற அந்த பெண்மணி சொல்றாங்க, மையத்தா இருக்கிறாங்க. யாரு? உஸ்மான் பின் மதூன். அவங்கள பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான். கண்ணியப்படுத்திட்டானா இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? நீங்க ரொம்ப நல்ல மனிதர், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி, இந்த உலகத்தை குறிச்சு சொல்ல, நாளை மறுமையில அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி உங்களை ஒரு சொர்க்கவாதியா வச்சிருக்கிறான், ஆக்கிடுவான், அதுக்கு நான் சாட்சி சொல்றேன். எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, இத்தனை நாளா உஸ்மான் பின் மதூன் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இவரை வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தாட்டா வேற யாரை கண்ணியப்படுத்தும்? இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்காட்டா வேற யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க போறான்? ரொம்ப நல்ல மனுஷன். அந்த எண்ணத்துலதான் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரசூல்லா என்ன சொல்லியிருப்பாங்க? உம்முல் அலா, நீங்க சரியாதான் சொல்லியிருக்கிறீங்க, இந்த உஸ்மான் பின் மதூன் நல்ல மனிதன். ரசூல்லாவுக்கும் தெரியும் உஸ்மான் பின் மதூன் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீதேவியானவர், ரசூல்லாவுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இந்த உம்முல் அலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூல்லா கேட்கிறாங்க, உம்முல் அலா வமா யுதுரிகி, இந்த உஸ்மான் பின் மதூனை அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான், அதுக்கு நான் சாட்சின்னு நீங்க சொல்றீங்களே, உஸ்மான் பின் மதூனை அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ரசூல் அப்படி கேட்ட உடனே ஆமா சொல்றாங்க, நான் அதிரி வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமா எனக்கு அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல மனிதரா இருந்தார், ரொம்ப சிறந்த குணமா இருந்தார், அதனால நான் அப்படி சொல்லிட்டேன். அல்லாஹ் அவரை குறிச்சு என்ன வச்சிருக்கான், என்ன சொல்றான், என்ன நினைச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூல்லா சொல்றாங்க, அம்மா ஹுவ ஃபக்கத் ஜாஅஹுல் யகீன், உஸ்மான் பின் மதூன் இறந்து போயிட்டாரு, அது உண்மைதான், இறந்து போயிட்டாரு. இன்னி ல அர்ஜு லஹுல் கைர மினல்லாஹ், அவரை குறித்து அல்லாஹ் நல்ல விதமாகத்தான் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் ஆசைப்படுறேன். உஸ்மான் பின் மதூன் நல்ல மனிதர் தான், அவரை குறித்து நல்ல விதமாகத்தான் அல்லாஹ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வல்லாஹி மா அத்ரி வ அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும்,
இருந்தாலும் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், அல்லாஹுடைய ரசூல் தான் நான். நாளை மறுமையில அல்லாஹ் என்கிட்ட எப்படி நடப்பான், உங்ககிட்ட எப்படி நடப்பான் அப்படின்றது கூட எனக்கு கூட தெரியாது. சுபஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க பாருங்க. உஸ்மான் பின் மதூன் நல்ல மனிதர் தான், அவரை குறித்து அல்லாஹ் நல்ல விதமாகத்தான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன். நான் அல்லாஹுடைய தூதர் தானே. நாளை மறுமையில அல்லாஹ் என்கிட்ட எப்படி நடந்துப்பான், உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடுவான் அப்படின்றத குறிச்சு எனக்கே முதல்ல தெரியாது. அப்ப நீங்க எப்படி உஸ்மான் பின் மதூனை பார்த்து லக்கத அக்ரமக்கல்லா, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், சங்கைப்படுத்திட்டான், அதுக்கு நான் சாட்சி அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உம்முல் அலா சொல்றாங்க, ஃபவல்லாஹி லா உஸக்கி அஹதம் பஅதஹு. இதுக்கு பின்னாடி, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் அவரை குறித்து இவர் நல்ல மனிதர் தான், இவர் பரிசுத்தமானவர் தான் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது அப்படின்றாங்க. இந்த நபிமொழி நமக்கு என்ன சொல்லி தருது? உஸ்மான் பின் மதூன் ரொம்ப நல்ல மனிதர் தான், நல்ல குணத்தை தான் அவங்கள்ட்ட உம்முல் அலா கண்டாங்க. அப்படி இருந்தும் கூட நாளை மறுமையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த, நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கே நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருது. இல்ல இந்த ஒரு நபிமொழி மட்டும்தானே. ஹைபர் போர் ரொம்ப முக்கியமான ஒரு போர், நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான். முஸ்லிம் இமாம் தனது கிதாபுல 182வது நபிமொழியாக இந்த நபிமொழியை பதிவு செய்வாங்க. உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை அறிவிப்பாங்க. என்ன சொல்றாங்க? லம்மா கான யௌம ஹைபர் அக்பர நஃபரும் மின் ஸஹாபத்தின் நபி. ஹைபர் யுத்தம் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நபித்தோழர்கள்ல கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, யார் யாரெல்லாம் ரொம்ப வீர தீரமா போர் செய்யறாங்களோ அவங்களை எல்லாம் பார்த்து, இவர் ரொம்ப பயங்கரமா போர் செய்யறாரு, இவர் ரொம்ப பயங்கரமா போர் செய்யறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சில பெயர் சில நபித்தோழர்கள் கொல்லவும் பட்டுறாங்க, ஷஹீதாக்கப்பட்டுறாங்க. சொல்றாங்க, ஃபுலானுன் ஷஹீதுன், ஃபுலானுன் ஷஹீதுன், ஃபுலானுன் ஷஹீதுன், இவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு, இவர் ஷஹீத், இவர் ஷஹீத் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒரு மனிதரை பார்த்து ஃபுலானுன் ஷஹீதுன், இவரும் ஷஹீது தான் அப்படின்னு நபித்தோழர்கள் சொல்றாங்க. ரசூல் அதை கேட்டுட்டு சொல்றாங்க, கல்லா கல்லா இன்னி ராய்துஹு ஃபின்னார் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, அவரும் நபித்தோழர் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போர்க்களத்துல போயிட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடுறது மட்டும் இல்லாம அந்த சண்டையிலேயே, அந்த போர்க்களத்திலேயே தன்னுடைய உயிரையும் மாய்ச்சிக்கிறாரு. போர்க்களத்துல உயிரை மாய்த்து கொண்டால் ஷஹீது தானே. அதைத்தான் அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க, இவரும் ஷஹீது தான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கல்லா இன்னி ராய்துஹு ஃபின்னார், அவர் ஷஹீதா, அவரை நான் நரகத்துல கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ஃபீ புர்தத்தின் கல்லஹா, ஒரு போர்வை விஷயத்துல அவர் கொஞ்சம் மோசடி பண்ணிட்டார். ஒரு போர்வை விஷயத்துல, போர்க்களத்துல சண்டை நடக்கும்ல, அப்ப எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா சில சமயம் ஓடுவாங்க. அப்படி ஓடும் பொழுது எதையாச்சும் ஒரு பொருட்களை போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கணும். அதுக்கு பேர் கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துதான் கொடுக்கணும். அந்த போர்க்களம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்படி பங்கிட்டு கொடுத்தாதான் அது ஹலால். ஆனா அந்த நபித்தோழர் இருக்கார்ல, நபித்தோழர் சொன்னாங்களே இவர் ஷஹீது அப்படின்னு சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் நரகத்துல பார்த்தோம்னு சொன்னாங்கல்ல, அந்த தோழர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு போர்வை, அந்த போர்வையை பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஆபாத்தி, கொஞ்சம் கோடு எல்லாம் போட்டு கொஞ்சம் வண்ண நிறங்கள்ல கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு போல. அதை என்ன செஞ்சிட்டா, சரி அவர் தான் போட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டா அவருக்கு அந்த போர்க்களத்திலேயே ஷஹீதும் ஆயிடுறாரு. பாருங்க, உயிரையே கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்தவங்க அந்த சின்ன ஒரு போர்வை விஷயத்துல ஒரு தடுமாற்றம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கனிமத்து பொருளை நம்ம கிட்ட எல்லாம் கொடுக்கணும். அந்த போர்வை விஷயத்துல அவர் தனக்குள்ள அப்படி எடுத்து வச்சுக்கிட்டதுனால அவரை நான் நரகத்தில் கண்டேன் என்பதாக சொல்றாங்க. ரொம்ப கவனமா கேட்கணும். இன்னைக்கு நமக்கு சொந்தமில்லாத எத்தனையோ பொருட்களை நம்ம அபகரிச்சு வச்சிருக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியுது இது நமக்கு சொந்தம் கிடையாது, இது நமக்கு ஹலால் கிடையாது, இது நமக்கு ஆகமாக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சே எவ்வளவோ பொருட்களை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம், எடுத்து வச்சிருக்கிறோம். சொல்ல போனா இந்த நிலங்கள் இருக்கு பாருங்க, இந்த இட விஷயம், இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, காசு பணம் இருக்குது, அடுத்தவங்க இடத்துல ஒரு ஜானு ஒரு அடி 10 அடியை எடுத்து வச்சுக்கிட்டா யாரு கேட்க முடியும்? அவன் பலவீனப்பட்டவன் தானே, கோர்ட்டுக்கு போகட்டும், போலீஸ்க்கு போகட்டும், யார்கிட்ட வேணாலும் போகட்டும்
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதெல்லாம் நல்லதல்ல, அதெல்லாம் நல்லது கிடையாது. ஒரு ஜான் நிலத்தை, ஒரு ஜான விடுங்க, ஒரு போர்வையில என்னங்க வந்துட போகுது? ரசூலா என்ன சொல்றாங்க? உயிரையே கொடுத்துட்டாங்கன்னு மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு போர்வை என்ன வந்துட போகுது? ரசூலா என்ன சொன்னாங்க? அந்த போர்வை விஷயத்துல அவர் சரியா நடக்காததின் காரணத்தினால அவரை நான் நரகத்தில் கண்டேன் என்பதாக சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள பெரும்பாலான மக்களுடைய வருமானம் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமா இருக்குது. அதுலயும் கூட இன்னைக்கு நமது பேர்ணாம்பேட்டில் சில இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சீக்கிரமா பணக்காரர்களாக ஆகணும், காசு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில முறைகேடான வழிகள்ல காசு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பில்டிங்னு சொல்றாங்க, வேற என்னெல்லாமோ ஒண்ணு சொல்றாங்க. அந்த வழிகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஹலாலான வழியில சம்பாதிக்கக்கூடிய காசு பணமே இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஹராமான வழியில சம்பாதிச்சு அதன் மூலமா நம்ம எந்த கோட்டையை கட்டி போறோம்? அந்த ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு அந்த காசு பணம் நம்ம பாக்கெட்ல இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ஹராம்ல தானே நம்முடைய மனைவி மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அதுல தானே நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அதுல தானே நம்ம பிள்ளைங்க உடை உடுத்துறாங்க. ஹராமான உணவை உண்டு, ஹராமான உடையை உடுத்தி நமது பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் குர்ஆனும் நபிமொழியும் நமக்கு சொல்லி தருது. அல்லாஹ்விற்கு பயந்து ஈமானோடு ஒரு குறுகிய வருமானத்தை சம்பாதித்து, ரப்பே எனக்கு குறுகிய வருமானம் தான் வருது, இதுல உன்னுடைய பரக்கத்தை குடியா அல்லாஹ் அப்படின்னு ஒரு மனிதர் கையேந்தி துவா கேட்டாருன்னா அந்த குறுகிய வருமானத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் அதுல நம்மளை நிறைவேற்ற செய்வான். இது உண்மை, சத்தியமிட்டு சொல்கிறேன். நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்கு தவறுவன் கிடையாது. ரப்பு குர்ஆன்ல சொல்றான், ஹலாலான வழியில் சம்பாதித்தால் அதில் எனது பொருத்தம் இருக்கும், எனது பரக்கத் இருக்கும். ஹராமான வழியில் நீங்கள் கோடியை சம்பாதித்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தெருக்கோடியில் வந்து நீங்கள் இருப்பீர்கள். அப்போ அந்த ஒரு போர்வை விஷயத்துல அவர் சரியா நடக்காதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர் நரகத்தில் நான் கண்டேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ நபித்தோழர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? போர்க்களத்துல கொல்லப்பட்டா ஷஹீது, சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது கிடையாது. அதே ஹைபர் போர்க்களம் இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு ஒரு நபித்தோழர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த செய்தியையும் புகாரி இமாம் தனது கிதாபுல 2898வது நபிமொழியாக பதிவு செய்யறாங்க. சஹல் பின் சாயித் என்கிற நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாங்க. எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்கன்னா, கூடியிருந்த நபித்தோழர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். மா அஜிஸவு மின்னல் யௌம அஹதுன் கமா அஜிஸவு ஃபுலான், இந்த போர்க்களத்துல இந்த மனிதரை போல வேற யாரும் சண்டையே போட முடியாது, அந்த அளவுக்கு இவர் சண்டை போடுறாரு அப்படின்னு மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் பிரமிச்சு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நபித்தோழர் பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்போ நபித்தோழர் சொல்றாங்க, இவர் கண்டிப்பா ஷஹீத் தான், இவர் கண்டிப்பா நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அவர் நரகவாதி. இன்னகும் இன் அகலினார். நபித்தோழர்கள் எல்லாம் ஆச்சரியம், என்னடா இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு, போர்க்களத்துல எந்த எதிரியையும் விட்டு வைக்க மாட்டிருக்கிறாரு, இவரே தேடி போய் பயங்கரமா சண்டை போடுறாரு, இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் நரகவாதின்னு சொல்றாங்களே எப்படி? அப்ப நபித்தோழர்ல ஒருத்தவர் என்ன செய்யறாருன்னா, இல்ல நான் அவரையே பின்தொடர்ந்து போக போறேன், அவர் இவ்வளவு பராக்கிரமசாலியா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் எப்படி இவங்களை நரகவாதின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அந்த நபித்தோழரையே பின்தொடர்ந்து அப்படியே போறாங்க. அவர் எங்கெல்லாம் நிக்கிறாரோ அங்கெல்லாம் இவர் நிக்கிறாரு, எங்கெல்லாம் ரொம்ப விரைந்து போய் சண்டை போடுறாரு அங்கெல்லாம் இவர் விரைஞ்சு போறாரு. இப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கடுமையான ஒரு காயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் அந்த நபித்தோழர். கடுமையான காயம். அந்த காயத்தை தாங்க முடியாம இது ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். எப்படி? தன்னுடைய கையில் வைத்திருந்த வாளை பூமியில் குத்தி அந்த குத்தப்பட்ட முனையினுடைய வாளை தன்னுடைய நெஞ்சை கொண்டு வச்சு அமுக்கியார். உயிர் போயிருது. இதை பார்த்துக்கிட்டு அந்த நபித்தோழர் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நான் சாட்சி சொல்றேன். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களா அவர் நரகவாதின்னு, அப்போ நான் சரியா புரிஞ்சுக்கல.
அவரை நான் பின்தொடர்ந்து அப்படியே போய் பார்த்தாதான் தெரியுது, கடைசியில் அவருக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாததின் காரணத்தினால தற்கொலை செய்து கொண்டார். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். நிரந்தர நரகம் எதுக்கு? குஃப்ரு ஷிர்க்குதான். அப்ப தற்கொலைக்கு நிரந்தர நரகமா? அவர் சொர்க்கமே வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொன்னு, தற்கொலை செய்தவர்களுக்கு ரசூல்லா ஜனாசா தொழுகை வைக்கல. ஆனா சஹாபாக்கள் ஜனாசா தொழுகை வச்சிருக்கிறாங்க, ரசூல்லா தடை செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல தற்கொலை செய்த ஒருவருடைய உடல் வருது, நான் தொழுகை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா சஹாபாக்கள் தொழுகை வச்சாங்க, ரசூல்லா தடுக்கல. இப்படியும் ஒரு செய்தி வருது. அப்ப தற்கொலை செய்து கொண்டால் நிரந்தர நரகமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல அறிஞர்களுக்கு மத்தியில 2 கருத்துகள் இருக்குது. அதுல சரியான கருத்து என்னன்னா, அல்லாஹ் நாளை மறுமையில குஃப்ர் ஷிர்க்குக்கு மட்டும்தான் நிரந்தர நரகத்தை கொடுப்பான். இந்த தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஒரு கடுமையான வேதனை உண்டு. அவர் எந்த விதத்துல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரோ அதே விதத்துல அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடைசியில அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இதுதான் சரியானது. இதை தொடர்ந்து நிறைய நபிமொழிகளும் வருது. கடைசியா ஒருத்தவர் நரகத்துல இருந்து வருவார். நபிமொழிகள்ல வருது, கடைசியா ஒருத்தவர் நரகத்துல இருந்து வருவாராம். அவரு ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு, அப்ப அல்லாஹ் சொல்லுவானா மாணவர்கள்ட்ட, யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு ஈமான் இருக்குது, அவர் வாழ்க்கையில எந்த நன்மையும் செஞ்சிருக்க மாட்டார், ஆனா அவருடைய உள்ளத்துல ஈமான் மட்டும் இருக்கும், கலிமாவை சொல்லி முஸ்லீமா இருப்பார், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மட்டும் இருக்கும், அவர் தான் கடைசியா நரகத்துல கடைசியா இருப்பாரு. அவரை தூக்கி பல மாணவர்களுக்கு சொல்லுவான், அவரை தூக்கிங்க, ஹயாத்துல் மான்னு சொல்லிட்டு ஒரு தண்ணீர் இருக்கும், அதுல ஒரு முக்கு முக்கி. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா அல்லாட்ட, அல்லாஹ் நரகம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்குது, நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, இந்த நரகத்தினுடைய மேல் தட்டுல மேல மட்டும் என்னை தூக்கி வச்சு, அவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா, அவனுக்கு அவ்வளவு போதுமா? அவனுடைய உள்ளத்துல ஈமான் மட்டும்தான் இருக்கும். அவன் சொல்லுவானா, நரகத்தினுடைய கீழே இருக்கிற ரொம்ப வேதனையா இருக்கு, மேல மட்டும் கொஞ்சம் வச்சிரு. அல்லாஹ் நரகத்துல இருந்து எடுத்து மேல வைப்பான். மேல வச்சுட்டா இந்த மனுஷன் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் அப்படி இருப்பான். இருந்துட்டு, ரப்பே நரகத்துல இருந்து மேல கொண்டு வந்துட்டேன், எனக்கு சொர்க்கம்லாம் வேண்டாம், அந்த சொர்க்கத்தை கொஞ்சம் தூரமா இருந்து பாக்குற மாதிரி ஒரு சூழல் எனக்கு ஏற்படுத்தி தந்துரு, சொர்க்கம்லாம் வேண்டாம். அல்லாஹ் கவனே, நீ என்ன கேட்ட? நரகத்துல இருந்து மேல கொண்டு வந்தா போதும் மட்டும் தானே கேட்டேன். இப்ப நான் சொர்க்கத்தை பார்க்கணும்னு சொல்றேன். சொர்க்கம்லாம் வேண்டாம் ரப்பே, சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருந்தா போ. அப்படியா? ஓ, அந்த மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். கொஞ்ச நாளைக்கு கழிச்சு, ரப்பே எனக்கு சொர்க்கத்துல உள்ளக்க பெரிய சந்தோஷம்லாம் வேண்டாம், அந்த சொர்க்கத்துல உள்ளக்க அப்படி அந்த வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிறேனே. அல்லாஹ் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்லுவானா, உலகத்துலதான் நீ இப்படி மாறுபட்டு இருந்த, இங்க வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி விவரிக்கக்கூடிய அந்த பாடத்துல அல்லாஹ் ரொம்ப பெரிய கருணையாளர். நாளை மறுமையில கடுகளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாங்கி பாய்க்கணும், கடைசியில கொடுத்துருவான். ஆனா செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்டான். அந்த அடிப்படையில அவர் என்ன செஞ்சிருவாரு, சொர்க்கத்துக்கு போயிருவாரு. அப்போ இந்த செய்தியை பாருங்க, இந்த சஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஹைபர் போர்க்களத்துல இந்த மாதிரி ஒரு சூழல், பயங்கரமான முறையில அவர் போரிட்டாரு, வச்சாரு, போனாரு, கடைசியில தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. தற்கொலை செஞ்சுக்கிட்டா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி அவர் நரகவாதி தான். அப்ப தற்கொலை செஞ்சுக்கிட்டா நிரந்தர நரகம் கிடையாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கடைசியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள சொர்க்கத்துல கொண்டு சேர்த்துருவான். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல தற்கொலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள ஒரு காஃபிருடைய லெவல்ல கொண்டு போய் வச்சு ரொம்ப மோசமான ஒரு முறையில சித்தரிச்சுறாங்க. காஃபிருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தற்கொலை செஞ்சவருக்கு அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறாங்க, ஈமானுக்காக வேண்டி ஒரு நாள் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். ஆனா அறியாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, தற்கொலை செஞ்சுட்டாரா, அப்படி இப்படி, அவர் நரகவாதிதான், அவருக்கு என்ன ஜனாசா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ இந்த நபிமொழியும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் இவர் சொர்க்கத்துக்கு தான் போவாரு அப்படின்னு நம்ம உறுதிட்டு சொல்ல முடியும்.
அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப கெட்ட காரியம் செய்யறாரு, ரொம்ப கெட்ட காரியம் செய்யறாரு, இவன் செய்யறத பாரு, இவன்லாம் எங்க இருந்து சொர்க்கத்துக்கு போறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 38வது அத்தியாயம் 62வது வசனம். வகாலு மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நஅத்துஹும் மினல் அஷ்ரார். நரகத்துல கொஞ்சம் பேர் உள்ள கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்துல வாழும் பொழுது நம்மோடு சேர்ந்து சில பேர் இருந்தாங்களே, அவங்களையெல்லாம் நம்ம கூட நரகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தமே, அவங்களையெல்லாம் காணுமே, நம்ம மட்டும்தானே நரகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நரகவாதிகள் தங்களுக்குள்ள பேசுவாங்களாம். எப்பா அவன் பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி செய்யணும் இதை செய்யணும், அவன்லாம் நரகத்துக்கு போவான்லாம் பார்த்தோம். எப்ப பார்த்தாலும் அவுளியாவை திட்டிக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் நல்லவர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறது, அவன்லாம் நரகத்துக்கு வருவான்லாம் பார்த்தோம், நம்ம மட்டும் நரகத்துக்கு வந்துட்டு அவனை ஆளை காணமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அத்தகதனாகும் சிஹ்ரியன் அம்சாகத அணுகுமுல் அப்சார். அவர்கள் நல்லவர்களாக இருந்தும் அவர்களை நாம் ஏளனமாக கருதி விட்டோமோ, அல்லது அவர்களை விட்டும் நமது பார்வைகள் தான் மறைந்து விட்டனவா. அவங்க நரகவாதிகள் எப்படி பேசிடுவாங்கன்னா, ஒருவேளை அவங்க நல்லவங்களாவே இருந்திருப்பாங்களோ, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ, அப்படி இல்ல நரகத்துக்கு வந்து நம்மளுடைய பார்வையில படாம இருக்கிறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருத்தவனை நல்லவன் நீங்க நினைப்பீங்க, உங்களுடைய பார்வையில அது நல்லவனாகவே இருக்கும், ஆனா அல்லாஹ் நாளை மறுமையில தான் அவங்களுடைய சுயரூபத்தை கொண்டு வருவான். அதே போல ஒருத்தர் நம்ம கெட்டவன் நினைச்சிட்டு இருப்போம், இவன் நரகவாதி, இவன்லாம் எங்க இருந்து சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அதனால ஒருத்தவர் சொர்க்கவாதி, ஒருத்தவர் நரகவாதி, ஒருத்தவர் நல்லவர், ஒருத்தவர் கெட்டவர், இதை நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாரும் யாரையும் பார்த்து சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஆனா சில மனிதர்களை பார்த்து சொர்க்கவாதி நம்ம உறுதியா சொல்லலாம், சில மனிதர்களை பார்த்து இவர் சொர்க்கத்துக்கு தான் உறுதியா போவாரு அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். எந்த அடிப்படையில சொல்லலாம்? ஒண்ணு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், அப்படி இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாலும் கூட எப்படி சொல்லியிருக்குன்னா, வஹீயின் அடிப்படையில அவங்க சொல்லியிருப்பாங்க, சும்மா சாதாரணமா இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கூட சில பேர் பாத்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்கள்ல சில மனிதர்கள் நல்லவர்கள் நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கெட்டவங்களா மாறி இருக்கிறாங்க. அதனால வஹீயின் அடிப்படையில ரசூலுல்லாஹ் சில மனிதர்களை குறிச்சு இவங்க சொர்க்கவாதின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க நம்ம சொல்லலாம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் யாரை சொர்க்கவாதி என்று அவங்களுடைய வாழ்நாள்ல சொன்னாங்களோ, ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல சொன்னாங்களோ, அவங்களும் நம்ம உறுதியா சொல்லலாம். வேற யாரையெல்லாம் நம்ம சொர்க்கவாதின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு குர்ஆன் நமக்கு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் யாரையெல்லாம் உறுதியாக நம்ம சொர்க்கவாதின்னு சொல்லலாம், குர்ஆன் யாரையெல்லாம் சொர்க்கவாதின்னு சொல்லுது, ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் சொர்க்கவாதின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம தெளிவுபெற்ற ஒரு விஷயம் என்ன, எந்த மனிதரை பார்த்தும் இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி என்று நாம் உறுதியிட்டு சொல்லக்கூடாது என்கிற தகவலை இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்ட இந்த செயலின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, அதுக்கு முன்னாடி நேற்று அதற்கு முந்தைய தினம் கேள்விகள் கேட்டோம், யாரும் பதிலே சொல்லல. ஒரு கால் மொத்தமா சேர்த்து சொல்லலாம்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கிறீங்களோ? சரி, அப்படியா கூட இருக்கலாம். கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்குதா?